பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன் என்கிற பாடலை பாடு. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகளை அகற்றி வழிகளை திறந்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை அகற்றி வழிகளை திறந்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை,
கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், மடியாமல் காத்து கொண்டே. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், மடியாமல் காத்து கொண்டே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே. குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றி செலுத்திடுவே. நன்றி செலுத்திடுவே. ஆம் தெய்வப்பிள்ளையே, நம்முடைய தேவன் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் தேவன் தம்முடைய கிருபையை நம்முடைய தேவையை அறிந்து கொடுத்து வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். அதுவே ஒரு பெரிய நன்மையாக காணப்படுகிறது. நம்மை இரட்சித்த தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தக்கூடியவராக காணப்பட்டார். நம்முடைய கரம் பற்றி நடத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலேயா இருக்கலாம், எத்தனையோ தடைகள் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால்
நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று. ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறபடியால் நமக்கு அவருடைய தயவு காணப்படும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆகவே நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனை துதிக்கிறோம் என்றால், கர்த்தாவே, எத்தனையோ தடைகள் இருப்பதாக நாங்கள் உணர்ந்த வேளையிலேயும் நீரோ எல்லாவற்றிற்கும் மேலான தேவன், உடைய தயவு எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்க செய்தீரே என்பதை நினைவு கூர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கம் உண்டாயிருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனோ, நீ ஒருபோதும் மடிந்து போவதில்லை, அந்த நெருக்கத்தை எல்லாம் நான் பெருக்கமாக மாற்றுவேன் என்று சொல்லி தேவனை துதிக்க செய்கிறாரே. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ குறைவுகள் வாழ்க்கையிலே இருப்பதை போல நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் அந்த உணர்வு காணப்பட்ட வேளையிலேயும் தேவன் உங்களையோ குறுகாமல் காத்து கொண்டார். மகனே, மகளே, நானே உனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன், நன்மையும் கிருபையுமே உன்னை பின்தொடரும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அப்படியே இந்நாள் வரைக்கும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற தேவ பிள்ளைகளே, நாளிலேயும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நானே உனக்கு பலனும் கேடகமாயிருப்பேன். நீ என்னை நம்பி இருக்கிறாய், நிச்சயமாகவே உனக்கு சகாயம் உண்டு, உனக்கு ஒத்தாசை உண்டு, உனக்கு உதவி உண்டு. நீ என்னை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துவாய். உன்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் நான் கேட்டு என்னென்ன காரியங்களிலிருந்தெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறேனோ அந்த எல்லா காரியங்களிலேயும் ரட்சிப்பை அருளுவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை போஷிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு எதுவாக ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணி இரண்டாம் பாடலை பாடுவோம். நீர் என் பலனும் என் கேடகும்மா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன் என்கிற பாடலை பாடுவோம். நீரேன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடவேத்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடவேத்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை
மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நீரேன் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. நீரேன் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. 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 ஆம் தேவ பிள்ளையே, நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சிறுமையானவனை தூக்கி எடுக்கிற தெய்வம். அப்படியே எத்தனையோ சிறுமைப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்விலே உண்டாகி இருந்திருக்கலாம். ஆனால் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்னாரே, அப்படியே கர்த்தர் இந்நாள் வரைக்கும் தூக்கி சுமைக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே, நான் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி ஜெபித்தோமே. கர்த்தர், இதோ உனக்காக ஒரு புதிய வழியை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதிசய பிரகாரமாக நடத்துவேன் என்று சொல்லி அவரே தம்முடைய வசனத்தின்படி இந்நாள் வரைக்கும் நம்மை நன்றாய் நடத்துகிறவராக இருந்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தாவே, சில வேளைகளிலே உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்காமல் போயிருந்திருக்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த குறைவுகளாய் இருக்கிறது என்று உணர்கிறவர்களும் உண்டு. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டவர்கள்
கர்த்தர் தாமே பரம குயவனாக இருக்கிறபடியால் அவருடைய கரத்திலே உங்கள் வாழ்விலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே, உங்கள் உறவினர்களுடைய வாழ்விலே, சபையாருடைய வாழ்விலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாக அவர்களை எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து, முக்கியமாக உங்கள் மூலமாக அவர்களுக்கெல்லாம் நல்ல தேவ ஆலோசனையும் தேவ சித்தமும் வெளிப்படுத்தப்படும்படியாக உங்களை அப்படியே கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களானால், இவ்வளவு நாட்களிலே என்னென்ன காரியங்களிலே தேவனுடைய வழிநடத்துதலிலே குறைவுபட்டவர்களாக உணர்ந்தீர்களோ அந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் தாமே பரம குயவனாய் இருந்து சரியான விதத்திலே உங்களை உருவாக்கி அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்விலேயும் உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்விலேயும் சபையின் ஐக்கியத்திலேயும் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறபடியால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே ஜீவியத்தை அர்ப்பணம் பண்ணி பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்புள்ள தேவனாக நம்மை வழி நடத்த, உருவாக்க, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிற தயவுக்காக ஜீவியத்தை அப்படியே கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து, அன்பின் தேவனே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு பாடுகிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்விலே உம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எங்களை வழி நடத்தியறலும் என்று சொல்லி ஜபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியமே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன்.
போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம், இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆம் தெய்வ பிள்ளையே, அதனால் தான் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தரேன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவன் கரம் பற்றி வழி நடத்துகிற தேவன், நமக்கு அழைப்பு கொடுத்த தேவன், ஜீவியத்தில் எந்த கலக்கமோ தவறான பயங்களோ இராதபடி தேவன் என்ன செய்கிறார்? எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படியான கிருபையோடு நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்படியானால் இந்த காலை வேளையில் நாம் அறிக்கை செய்வது என்ன? கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கரம் என்னோடு இருக்கிறது. நீர் கர்த்தாவே கனிவாய் நடத்துகிற தேவன், நீரே நல்லவர், நீரே வல்லவர். கர்த்தாவே, நீரே எங்கள் வாழ்விலே நன்மைகளை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நம்மை அழைத்த தேவன், நம்மை கரம் பற்றின தேவன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தேவனை நாம் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது மகிழ்ச்சியோடு நாம் துதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி நாம் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும் போது ஒரு காரியத்தை இழந்து விடக்கூடாது. ஒரு வசனம் காணப்படுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று. அப்படியானால் தேவ பயத்தோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும், நம்முடைய நடைகளை காத்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே என்ன செய்ய வேண்டும்? களி கூற வேண்டும். அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தால் எங்கள் உடம்பு சிலிர்க்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட தேவ பயத்தோடு தான் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தேவ பயத்தோடு தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்படியானால் தேவ சமூகத்திலே காணப்படும் போது
கர்த்தாவே, மனம் பதறி எதையும் பேசாதபடி, உமக்கு விரோதமான காரியங்கள் எதையும் பேசாதபடி தேவ பயத்தோடு மை துதிக்கிறோம், தேவ பயத்தோடு மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, உசியா என்கிற ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவன் மனமேட்டிமை அடைந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே ஆசாரியர்கள் செலுத்துகிற பலியை துணிகரமாக அவன் செலுத்த முற்பட்டான். அப்பொழுது தேவதூதன் அவனை அடித்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் தேவ ஆவியானவர் ஏன் இந்த காலை வேளையிலே உணர்த்துகிறார் என்றால், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் பயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே களிகூற வேண்டும். அந்த வெளிப்பாட்டை சங்கீதக்காரனாகிய தாவீது பெற்றபடியினால் தான் எழுதுகிறார். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவ்வளோ மகிமை பொருந்தின தேவனை நாம், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவரை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது செத்தவனை போல யோவான் தேவனுடைய பாதத்திலே விழுந்தாராம். பிரைஸ் தி லார்ட். எப்படி விழுந்தாராம்? செத்தவனை போல கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தாராம். அவ்வளவு மகிமை பொருந்தின தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கும் போது, நாமோ தேவனை துதிக்கும் போது பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். நடுக்கத்துடனே நாம் அந்த ஆராதனையின் மகிழ்ச்சியிலே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, தமஸ்கு வீதியில சவுல் பிரயாணப்பட்டு கொண்டே போகிறார். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்த சித்தமான போது ஒரு பெரிய தேவ மகிமையை சவுல் சந்திக்க வேண்டியதாயிற்று. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? 3 நாட்கள் அவருடைய கண்கள் பார்வை இழந்ததாக காணப்பட்டது. அவ்வளோ பெரிய தேவ மகிமை. அப்படியானால் அப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் துதிக்கிறோம், தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறபடியால், அவ்வளவு பூர்ண மகிமை நிறைந்த தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறபடியால் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டியது என்ன? கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு உம்மை சேவிக்கிறோம், நடுக்கத்துடனே உம்மிலே நாங்கள் களி கூறுகிறோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு தான் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையோடு தேவனை ஆராதிக்க வைக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால் அது தேவன் கொடுத்த மிகுந்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து இருக்கிறீர்கள் என்றால், அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு பெரிய தேவ ஆசீர்வாதம் தான். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய வல்லமையினாலே இந்த காலை வேளையிலே நிரப்பும்படியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு, தேவனுடைய வல்லமைக்கு நாம் இந்த ஆராதனை வேளையிலே இடம் கொடுத்து, கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிற அற்புதங்களை நீர் தொடர்ந்து செய்தருளும். உம்முடைய அற்புதத்தின் ஆவியானவராலே எங்களை நிரப்பும். கர்த்தாவே, எந்த அந்தகார சங்கிலிகள் காணப்பட்டாலும் அதெல்லாம் அருந்து போகட்டும். உம்முடைய பரிசுத்த அக்கினியினாலே எங்களை நிரப்பும் கர்த்தாவே என்று சொல்லி, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு என்கிற பாடலை பாடுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில்
எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சல்லாளம் கொண்டு சென்று இந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடும் நீச்சல்லாளம் கொண்டு சென்று இந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அனல் கொண்டு உமக்காய் எழும்பி ரதலபல வரதப திலரப கலவரதப திலபல வரதப தலபல வரதப திலபல வரதப திலரப கலவரதப திலபல ரதலபல வரதப திலரப கலவரதப திலபல வரதப ரதலபல வரதப திலரப கலவரதப திலபல வரதப துதிக்கு ஆராதனைக்கு மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற தேவன் ஒரு தலபலவ தம்மை தொழுது கொள்வதற்கு தேவையான கிருபையை ஒரு தலபலவரதபதில் இந்த காலை வேளையிலே அளவில்லாமல் பொழிந்தருளுகிறார் ஒரு தலபலவரதபதில் உன்னதமான தேவன் ஒரு தலபலவரதபதிலவே ஹல்லேலூயா தம்முடைய உன்னத பலத்தினாலே தம்முடைய உன்னத வல்லமையினாலே ஒரு தலபலவரதபதில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சத்துவமாக ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையாக ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ தயவாக ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக ஜீவனாக ஒரு நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு பெரிய எழுப்புதலை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே அடையும்படியாக தேவன் நம்மை தேவ சமூகத்திலே கூட்டி சேர்த்த தயவுக்காக தம்முடைய மகிமையான தேவ பிரசன்னத்தினாலே நிரப்புகிற தயவுக்காக எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா
உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Praise the Lord. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக.
ஸ்தோத்தரிப்போமா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போமா. பரலோக ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானா. கர்த்தாவே, நீரே ஆராதனைக்கும், நீரே துதிக்கும், நீரே மகிமைக்கும் பாத்திரர். ஒரு தலபலவரதபதுலவே ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே. அந்த ஒரு கூட்ட ஜனத்திலே நானும் காணப்படும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த அழைப்பிற்காக, நீர் என்னை தெரிந்தெடுத்த தயவுக்காக, நீர் என்னை நீதிமானாக்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற, நீர் என்னை மகிமைப்படுத்துகிற தேவன், இம்மட்டும் என்னை மகிமைப்படுத்தினீர், இனியும் மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிற தயவுக்காக உமக்கே நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு மகிமைப்படுத்துகிறார். ஒரு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பாடி துதித்த தேவ பிள்ளையே, உன் மத்தியிலே தேவ பிரசனம் காணப்படுகிறது. தேவனை மகிமைப்படுத்தின தேவ பிள்ளையே, உன் மத்தியிலே தேவ சமூகம் காணப்படுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தலபலவரதபத்தில் நபைக்கால கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தலபலவரதபத்தில் நபைக்காலவரதபதீல வரவர சுந்தலபலவரதபத்தில் நபைக்காலவரதபதீல வரவரதபதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, ஒரு தலபலவரதபதில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஒரு தலபலவரதபதில நபைக்காலவரத உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யக்கூடியவராக உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தலபலவரதபதில நபைக்காலவரதபதீல வரவரதபதில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. பயத்துடனே கர்த்தரை சேவிக்கிறவர்கள், நடுக்கத்துடனே தேவனில் களி கூறுகிறவர்கள் மெய்யாகவே கர்த்தருடைய மனமகிழ்ச்சிக்குள்ளாக காணப்படுகிறபடியால் உங்கள் வேண்டுதல்களை அவருடைய சமூகத்திலே நீங்கள் சொல்லலாம். ஒரு தலபலவரதபதிலவே இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட விதத்திலே காணப்படுகிற வேண்டுதல்களை அனைத்தையும் தேவனிடத்திலே ஒரு நிமிடம் சொல்லுவீர்களா? கர்த்தாவே, எனக்கு இன்னென்ன காரியங்கள் ஹல்லேலூயா வேண்டுதல்களாக இருக்கிறது. கர்த்தாவே, இன்னென்ன காரியங்கள் கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே விண்ணப்பங்களாக காணப்படுகிறது. கர்த்தாவே, அவைகளெல்லாம் கர்த்தாவே இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் இருதயத்தின் வேண்டுதல்களாக இருக்கிறபடியால் அவைகளையெல்லாம் கர்த்தாவே நீர் அருள் செய்தருள்வீராக. அதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு பலன் கொள்ள செய்தருளும். தொடர்ந்து கர்த்தாவே ஜபத்தோடு காணப்பட செய்தருளும். நீர் ஜபத்தை கேட்கிற தேவன் அல்லவா? மாம்சமான யாவரும் இடத்து வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய பிரசன்னத்திலே காணப்படுகிற நான் உமக்கே மகிமையை செலுத்தி என் வேண்டுதல்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீரே. கர்த்தாவே, அப்படியே செய்தருளுவீராக. அதிசயங்களை செய்தருளுவீராக. அற்புதங்களை செய்தருளுவீராக. எங்களுக்கு தெரியும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று. கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிவோம். கர்த்தாவே, நீரே மகிமையான காரியங்களை செய்தருளுவீராக என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கோ எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து
ஜீவியத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆம், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. அப்படியே தேவன் உங்களுடைய எல்லா ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் அறிந்து ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிற தயவுக்காக விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே அப்படியே சொல்லுவோம், ஆமா, தேவனே உம்முடைய வாஞ்சையே எங்களுடைய வாஞ்சையும், உம்முடைய விருப்பமே எங்களுடைய விருப்பமும், உம்முடைய பிரியமே எங்களுக்கும் பிரியம். அப்படியே நீர் கர்த்தாவே எங்களோடிரும், எங்களுக்குள்ளாக வாசமாயிரும். உடைய தயவோடு எங்களை நடத்தும். எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை நிறைவேற்றும். அப்படியே தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு சமர்ப்பணத்தை அறிந்து தம்முடைய சித்தத்திற்கு நம்மை மகிழ்ச்சியாக நடத்த போகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில் உங்கள் பாடல்கள் ஜபங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே மகா சபையிலே உம்மை துதிக்கிறவர்களாக காணப்பட செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே தங்களுடைய ஜபங்களை உம்மிடத்திலே ஏறெடுக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியே கர்த்தாவே தலைமுறை தலைமுறைக்கும் பரலோக தேவனே உம்முடைய சந்ததியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகள் சந்ததிகள் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். சகல துதிக மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.